ஹாய் ஆல், இன்றைக்கி எக் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெகுலராக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்போம்ல, அதே தான். நான் இங்கே வந்து ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ப்ளஸ் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு நான் 3 வெங்காயம் இங்கே வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்க போகிறேன். இதில் எதுவுமே தாளிக்கிறதுக்கு நம்ம எந்த ஸ்பைசஸும் யூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம அது எல்லாமே சேர்த்து அதில் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால். இதில் நான் கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. டீப் ப்ரௌன் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த வெங்காயம். ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆஃப் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை நான் பெருசு பெருசாக தான் நறுக்கி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டன் ஆகணும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா நமக்கு வரும். அதுக்கப்புறம் 3 முட்டை இதில் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பொருட்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக விடுங்க சிம்மில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் இதை நல்லா நான் கிளறிட்டு, இது உங்களுக்கு குண்டு குண்டாக பெரிய பெரிய பீசஸாக வேணும்னா அப்படியே சிம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிளறணும். எனக்கு வந்து நைஸ் பீசஸாக இருந்தால் அது சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். அதனால நான் நல்லா ஃப்ளஃபியாக அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது சப்பாத்தி கூட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.